கோயம்புத்தூரில் இருக்கிற கங்கா ஹாஸ்பிட்டலில் ஒரு ஒரு பிள்ளை ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணுறதுக்காக கடந்து போகிறேன். இருதயமே உடஞ்சி ஊழியம் எப்படி செய்ய போகிறேன்ற ஒரு கேள்விக்குறியோடு கடந்து போகிறேன். ஒரு லிஃப்டில் ஏறினேன். அந்த லிஃப்டில் ஏறும்போது 2வது மாடியிலேருந்து அந்த நர்ஸுங்க வந்து ஒருத்தரை தள்ளிட்டு வர்றாங்க. அதில் படுத்து கிடக்கிற ஒருத்தர் மீசக்காரர் ஒருத்தர். அந்த மீசக்காரருடைய பையனுக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோனை ஆன் பண்ணி பேசிட்டு இதை தாத்தாட்ட கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த தாத்தா ஃபோனை வாங்கி சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? பேத்திட்ட பேசுறாரு. எப்பா, இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள தாத்தாவுடைய 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போறாங்க, நீ ஒன்றும் பயப்படாத, அப்பா வீல் சேர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் வந்த உடனே வீல் சேர்ல உட்காருவேனாமா, நீ என்னை தள்ளிட்டே போவியாமா, அப்படியே நம்ம 2 பேரும் விளையாடுவோமான்னு சொல்றாரு. யாரு? என்ன நான் எப்படி போறேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்வேன், எப்படி இதை தாண்டுவேன், இதை திரும்பி தொடர்வேன் நான் சொல்லிட்டு மனசுல உடஞ்சு அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அந்த விசுவாசியாக ஜெபம் பண்ண போகும்போது நான் அந்த மீசக்காரரை திரும்பி பார்க்குறேன். அவருக்கு இயேசுன்னா யாருன்னே தெரியாது, அவருக்கு பைபிள்னா என்னன்னே தெரியாது. அந்த மனுஷன் மூலமா ஆண்டவர் எனக்கு ஒரு கத்து கொடுத்தாரு பாருங்களேன். ஏண்டா பாடுற, அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அடுத்த 1 மணி நேரத்தில் 2 காலையும் கட் பண்ணி எடுக்க போகிறாங்க. அந்த மனுஷனுக்கு அவ்வளோ பெரிய தைரியம் இருக்கும்னா, என்ன நம்புற உனக்கு ஏன்பா தைரியம் இல்லாமல் போச்சு? நீ ஏன் இப்படி வருத்தப்படுற? அப்படியே என்னமோ கண்ணை முடிச்சது மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம உண்மையிலே நம்ம நிறைய பேர் எப்படி இருக்கிறீங்க நீ யோசிச்சு பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். அதனால ஜெபம் பண்ணுனா மட்டும் இல்லை, நான் ரெடி ஆகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.